செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இனி செய்திகளை காணலாம். தலைப்புச் செய்திகள். ஆற்றல் மிகு சாதனையாளர் விருதினை பெற்ற நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர். நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற கலை அறிவியல் கண்காட்சி. உதவும் கரங்களுக்கு சென்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ப்ளூ டே. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஓணம் விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற SDG நிகழ்ச்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எழுதிய சால்ட் எக்ஸாம். ஆல்கெமே டிராமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். சிலம்ப கலையில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆற்றல் மிகு சாதனையாளர் விருதினை பெற்ற நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர். கடந்த 26/8/2025 அன்று சென்னை சேத்துப்பட்டில் அமைந்துள்ள MCC கலையரங்கத்தில் நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களுக்கு ஆற்றல் மிகு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழ் சேனல் மூலமாக அறிவிக்கப்பட்ட இவ்விருதினை மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாசரத் குழுமத்தின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். திரு டாக்டர் சால்மன் டேவிட், திருமதி டாக்டர் சந்திரா டேவிட் ஆகியோரின் தன்னலமற்ற கல்வி சேவை, உயர்ந்த லட்சியங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட இது நம்ம ஆவடி சமூக சேவை 12,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருடன் கிளைவிட்டு படர்ந்து நிற்கும் நாசரத் கல்வி குழுமத்தின் தொண்டு மனப்பான்மைகள் அனைத்தும் பொன்விழா காணும் இந்த கல்வியாண்டு 2025-2026 புத்துயிர் பெற்று உலக அரங்கத்தில் எதிரொலித்தது. பெற்றோரும் முதல்வர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் விருது பெற்ற நமது நாசரத் குழுமத்தின் நிறுவனரை வாழ்த்தி மகிழ்ந்தனர். நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற கலை அறிவியல் கண்காட்சி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் நமது நாசரத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் ஒன்றாக நெட்ஜர் ஸ்பியாரா என்ற பெயரில் கலை அறிவியல் கண்காட்சி 30/8/2025 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கல்லூரியில் கணினித்துறை பேராசிரியராக பணிபுரியும் திருமதி டாக்டர் P. புஷ்பா வருகை புரிந்து விழாவினை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் பெற்றோர்களுக்கும் மனநலம் மற்றும் உடல்நல குறித்த ஆலோசனை வழங்குவதற்கு DG வைஷ்ணவா கல்லூரியில் உளவியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகள் 8 பேர் குழுவாக வந்து பெற்றோர்களின் தனிப்பட்ட உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வழிகாட்டினர். வருகை புரிந்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கியும் கௌரவித்தார். LKG முதல் 3ஆம் வகுப்பு வரை தனித்தனி அறைகளும் 4 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு பாட வாரியாக பிரத்யேகமான அறைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அனைத்து துறையினரும் நேர்த்தியாக தங்கள் படைப்புகளையும் கைவண்ணங்களையும் வகைப்படுத்தி அமைத்திருந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. மேலும் 3D ஷோ அமைக்கப்பட்டிருந்தது. அனைத்து மாணவர்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் 3D ஷோவை கண்டு மகிழ்ந்தனர். இக்கண்காட்சியின் முத்தாய்ப்பாக எமது அனெக்ஸ் பள்ளியின் ஆசிரியர்களால் உணவுப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கான விளையாட்டுகள், லக்கி டிப், ஸ்டேஷனரி ஐட்டம் மற்றும் மதிய உணவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அனைத்து மாணவ மாணவியரும் மற்றும் வருகை புரிந்த பார்வையாளர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். இறுதியாக நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. உதவும் கரங்களுக்கு சென்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நாசரத் குழுமத்தின் 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் 2ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் திருவேற்காட்டில் உள்ள உதவும் கரங்கள் என்ற ஆதரவற்றோர் இல்லத்திற்கு என் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையின் கீழ் சென்றனர். அவ்வில்லத்தினை இவ்வருடம் முழுவதும் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் தத்தெடுத்து வகுப்பு வாரியாக ஒவ்வொரு மாதமும் தேவையான பொருட்களை அளித்து வருகின்றனர். இம்மாதம் 2ஆம் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர் அவ்வில்லத்திற்கு சென்று மளிகை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை அளித்து
அங்கு வசிக்கும் அனைத்து ஆதரவற்றவர்களையும் உற்சாகப்படுத்தினர். பாடல், வேத வாசிப்பு, ஜபம், நடனம் போன்ற நிகழ்ச்சிகளும் பள்ளியின் முதல்வர் ஆற்றிய உரையும் அங்கு உள்ளவர்களை மேலும் உற்சாகமூட்டியது. அதனைத் தொடர்ந்து உதவும் கரங்கள் இல்லத்தின் மேலாளர் திருமதி கவிதா அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் திரு கணேசன் அவர்களும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் தன் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இறுதியாக நிலையான வளர்ச்சி இலக்கின் படிகளில் ஒன்றினை செய்த நிறைவுடன் அனைவரும் பள்ளிக்கு திரும்பினர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ப்ளூ டே. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி மாணவ மாணவியர்களுக்கான ப்ளூ டே செலிப்ரேஷன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ப்ளூ டேவை கொண்டாடும் விதமாக வகுப்பறை முழுவதும் நீல நிற பலூன்கள், நீல நிற பொருட்கள் மற்றும் வரைபடத்தாளால் அழகுபடுத்தியது அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்தது. மாணவ செல்வங்கள் அழகான வண்ணத்து பூச்சி வடிவமும் மயில் போன்ற தோற்றமும் வரைபடத்தாள் மூலம் கொண்டு வந்து நீல நிறத்தின் தன்மையை காட்டினர். பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பிடித்த நீல நிற வண்ணத்தை பற்றி எளிமையான வடிவில் எடுத்துரைத்தனர். மாணவ செல்வங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ப்ளூ டேவை கொண்டாடினர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஓணம் விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் தென் தமிழகத்தின் பாரம்பரியத்தை விளக்கும் ஓணம் திருவிழா கடந்த 2/9/2025 அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேரள நாட்டின் பாரம்பரிய விழாவான இத்தகைய ஓணம் விழா தமிழகத்தில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியின் ஆசிரியர்கள் பல்வேறு வகையான மலர்களை கொண்டு அழகான பூக்கோலமிட்டு பள்ளியை மேலும் மெருகூட்ட செய்தனர். மேலும் ஆசிரியர்கள் கேரள நாட்டு புடவை அணிந்து அனைவரும் மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற SDG நிகழ்ச்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் SDG நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளியின் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட இந்த கோலாகலமான விழாவில் நடனம், நாடகம், வில்லுப்பாட்டு, SDGயின் 17 இலக்குகளின் விரிவாக்கமும் விழிப்புணர்வு பாடல், சொற்பொழிவு ஆகியவை இடம்பெற்று பொன்விழா ஆண்டை புகழ்விழாவாக வழிவகுத்தது. SDGயின் இலக்குகளின் கீழ் தூய்மையான ஆவடியை உருவாக்கும் நோக்கில் ஆவடி மாநகராட்சி சானிட்டரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மாணவ மாணவியர்களுக்கு மக்கும் குப்பை, மக்கா குப்பை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட இந்நிகழ்வு அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எழுதிய சால்ட் எக்ஸாம். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ செல்வங்கள் கடந்த 30/8/2025 அன்று மெட்ராஸ் சால்ட் வாலண்டியரி கமிட்டி நடத்திய ஸ்கிரிப்சர் அப்ளைட் லீடர்ஷிப் ட்ரைனிங் தேர்வில் 5 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் 175 மாணவ செல்வங்கள் பங்கு பெற்று திரு ஜான் விக்டர் அவர்களின் தலைமையில் உற்சாகமாக தேர்வு எழுதி தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆல்கெமே டிராமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆல்கெமே டிராமா குழு ஒருங்கிணைந்து நடத்திய மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் அடையாற்றில் நடைபெற்றது. தி நாசரத் அகாடமி பள்ளியின் ஆல்கெமே டிராமா ஒருங்கிணைப்பாளர் செல்வி பாவனா அவர்களின் வழிநடத்துதலின் பேரில் அன்று நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் அனைவரும் சென்றனர். தி நாசரத் அகாடமி பள்ளியில் இருந்து 16 பேர் அடங்கிய ஓர் குழு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. அன்று மாணவர்களின் கலைத்திறனை வளர்க்கும் நாடகப்பறை, திரைக்கதை எழுதுதல் மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளை வடிவமைத்தல் போன்றவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இறுதியாக மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் சுய வெளிப்பாட்டை மேம்படுத்தும் கல்வி அணுகுமுறையை மாணவர்கள் கற்றுக்கொண்டு வீடு திரும்பினர். சிலம்ப கலையில் சாதனை படைத்த நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள்.
தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த மாணவர்களான எம் ராகேஷ் மற்றும் எஸ் கேஷவ் கல்யாண் ஆகியோர் தமிழ்தாய் சிலம்ப விளையாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட 3rd இயர் கிரேட் சிலம்ப சாம்பியன்ஷிப் 2024-25 போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு அடாப்டிங் தி பார்க் என்ற தலைப்பில் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 30/8/2025 அன்று இத்தகைய சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்வில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்று அருகாமையில் உள்ள பூங்காவில் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அந்நாளின் சிறப்பு விருந்தினராக ஆவடி கவுன்சிலர் திருமதி மேகலா சீனிவாசன் அவர்களும் வட்ட செயலாளர் திரு பழனி அவர்களும் வருகை தந்து மாணவர்களுக்கு எவ்வாறு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அதன் நன்மைகளையும் விளக்கி கூறினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அப்பூங்காவில் தூய்மைப்படுத்தும் பணியை மிகச் சிறப்பாக செய்து மேலும் மரக்கன்றுகளை நட்டு அப்பூங்காவை மேலும் அழகுபடுத்தினர். பின் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.